இதில் நான் பார்க்க இருக்கிறது ஜா ஃபைல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறேன்ட்டு. அதாவது நான் இந்த கிளாஸ் ஃபைலை இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டிருக்கேன். இதை வச்சுக்கொண்டு நான் ஒரு ஜா ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண இந்த ஜா ஃபைல் வந்து என்னென்னா டபுள் கிளிக் பண்ணோன்னா ஒர்க் பண்ணும். அது கிட்டத்தட்ட ஒரு EXE மாதிரி. இப்போ அதுக்கு நான் ஜா ஃபைல் இந்த ஒரு கமாண்டை நான் யூஸ் பண்ணணும். பார்ப்போம். ஜா இப்போ இந்த ஜாண்ட கமாண்டை யூஸ் பண்ணால் இந்த இந்த லெட்டர்ஸ் வந்து நான் கட்டாயம் யூஸ் பண்ணணும். இப்போ எங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு ஜா ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். ஜா ஃபைல்ன்ற ஒரு ஆர்கைவ் ஃபைல் மாதிரி. அதாவது இந்த அந்த சின்ற கமாண்டை நாங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன, இன்க்ளூட் மேனிஃபெஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஸ்பெசிஃபைட் மேனிஃபெஸ்ட் டெக்ஸ்ட் ஃபைல் மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ். அதாவது இது நாங்கள் செய்ய போகிறது இல்லை. ஏன்டா ஆட்டோவாக அது ஜென்ரேட்டாக ஒரு ஃபைல் ஒன்று தரும். அதுபடி எங்களுக்கு இது தேவையில்லை. அங்கால ஸ்பெசிஃபை ஆர்கைவ் ஃபைல் நேம் இது நாங்கள் கட்டாயம் செய்யணும். அதாவது ஸ்பெசிஃபை ஆர்கைவ் ஃபைல் நேம், அதாவது எங்களுக்கு தேவையான நேமை நாங்கள் கொடுக்கலாம். இதில் இப்போ நான் செய்ய போகிறது இந்த ஃபைல், அதாவது இந்த ஃபைல்ஸை இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டு ஒரு ஜா ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபைல்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு இந்த கிளாஸ் ஃபைல்ஸ், என்ன இதில் கிளாஸ் மட்டும் தானே இருக்குது, கிளாஸ் ஃபைல்ஸ். அது மட்டும் இல்லாமல் டபுள் கிளிக் பண்ண பிறகு அது கட்டாயம் ரன் ஆகும் உங்களுக்கு. சரி, இப்போ ஜா அங்கே என்ன செய்யணும், -C தேவையில்லை, சும்மா C போடுறேன். அங்கால F. இப்போ C என்ன கிரியேட் அன் ஆர்கைவ் ஃபைல். அங்கே என்ன இருக்குது, Fண்டா ஸ்பெசிஃபை ஆர்கைவ் ஃபைல் நேம். ஓகே, இப்போ நான் ஆர்கைவ் ஃபைல் நேம் கொடுக்க போகிறேன். my test.ja. உங்களால் என்ன செய்ய போகிறேன், அதாவது இந்த ஃபோல்டரை ஆர்கைவ் பண்ணணும். சரி, first ஃபஸ்ட். சரி, இதில் ஜா ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணால் ஒர்க் பண்ணாது. இப்போ நான் அதில் இதில் கொடுத்துருக்கேன், அப்படி அதில் வருது. ஓகே, ஒர்க் பண்ணாது. அதுக்கு என்ன செய்யணும், ஓப்பன் வித் இந்த வின்ட்ரார். அதாவது வின்ட்ரார் வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் இருந்தால் அது பிரச்சனை இல்லை, இல்லாட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணுங்கள், ஏன்ட்டு அது ஈஸியாக இருக்கும். உங்களால் meta-inf அதில் இந்த டெக்ஸ்ட் ஃபைல், MFன்னு முடியுது, ஆனால் அது டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி தான். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மெயின் இதில் எடிட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா, ஓப்பன் வித் எடிட். இப்போ எங்களுக்கு இதை எடிட் பண்ண தருது இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா, ஒரு நோட் பேட் 2 ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கால மெயின் கிளாஸ் ஒரு ஸ்பேஸ் தேவையில்லை, இந்த ஸ்பேஸ் கட்டாயம் தேவை. அதுக்கு அங்கால உங்களோட மெயின் மெத்தட் எங்கே இருக்கோ அந்த கிளாஸுன்ற நேமை கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த மெயின் எழுதியிருக்கேன் நாங்கள். எங்களோட மெயின் மெத்தட் இருக்குது எங்கால ரைட் மை கிளாஸ் பிரச்சனை இருக்குது எங்களோட மெயின் மெத்தட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட் டாட். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இதுதான். நாங்கள் ஒரு ஃபோல்டருக்குள்ளேருந்து அதுக்குள்ளே ஃபோல்டருக்கு போகிறோம்டா நாங்கள் டாட் வைக்கணும். இந்தியாவில் அங்கால செகண்ட் டாட் மை கிளாஸ். அதை கொடுத்துட்டு என்டர். இப்போ இதை நாங்கள் சேவ் பண்ணணும் இதே நேமில். ஓகே, இந்த நேமில் சேவ் பண்ணணும்.
சரி சரி. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அந்த சேவ் பண்ண ஃபைல் எடுத்து இதுக்குள்ளே தூக்கி போட போகிறேன். இங்கே இருக்கு இது. ஓகே. அப்போ சரி, உங்களோட இது இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ரன் பண்ணி பார்ப்போம். ஒர்க் பண்ணாட்டி செமிகோலன் போடணும். ரைட், ஒர்க் பண்ணுது. அப்போ எங்களுக்கு இந்த செமிகோலன் தேவையில்லை. இதில் நேரடியாக நாங்கள் அதை கொடுக்கலாம். ரைட், செமிகோலன் தேவையில்லை. நேரடியாக அந்த பேக்கேஜ் நேம் அங்கால கடைசியாக அந்த மெயின் மேட்டுள்ள கிளாஸ் நேம், இதுதான் எங்களோட அவுட்புட். இதுதான் எங்களோட அவுட்புட்.